ஒரு அழகான கிராமத்தில் தனிஷ் என்ற 5 வயது சிறுவன் இருந்தான். அவன் ஒரு குறும்புக்கார சிறுவன். முகத்தில் எப்போதும் சிரிப்பும் வாயில் எப்போதும் கேள்விகள். அவள் அம்மா நதி அமைதியான அன்பான பெண். ஒவ்வொரு இரவும் அவள் அவனுக்கு தூங்கும் முன் கதை சொல்லுவாள். தனிஷும் கதை கேட்ட பின்புதான் தூங்குவான். ஒரு நாள் கிராமத்தில் இருக்கிற 2 பேர் மந்திர மரத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அதை கேட்ட தனிஷ் தான் அம்மா கிட்ட போய், அம்மா, நம்ம கிராமத்துல இருக்கிற காட்டுக்கு நடுவுல மந்திர மரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டான். கிராமத்துல இருக்கிறவங்க இத பத்தி பேசிட்டு இருந்தாங்க, அத நான் கேட்டேன். இது யாரு உனக்கு சொன்னது? தனிஷ், நீ இப்ப போய் விளையாடு, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு நதி சொன்னான். சரிம்மா அப்படின்னு சொல்லி தனிஷ் விளையாட போயிட்டான். அன்று இரவு தூங்கும் முன் நதி தனிஷுக்கு கதை சொல்ல ஆரம்பித்தாள். அப்போ தனிஷ், அம்மா, மந்திர மரத்தை பத்தி சொல்லுங்க ப்ளீஸ்மா. ஓ, நான் சொல்றேன். ஆனா நீ அங்கெல்லாம் போகக்கூடாது, சரியா? சரிம்மா சொல்லுங்க அப்படின்னு தனிஷ் சொன்னான். நம்ம கிராமத்துல இருக்கிற காட்டுக்கு நடுவுல மந்திர மரம் இருக்குது. அந்த மரம் நல்ல மனசு உள்ளவர்களிடம் பேசும், ஆசையை நிறைவேற்றும். தனிஷ் கண்கள் பிரகாசித்தது. அம்மா, எனக்கு அந்த மரத்தை கண்டிப்பா பார்க்கணும். அந்த மரத்துக்கிட்ட நம்ம ஆசைய சொல்லுவோமா? நதி சிரித்தாள். அது எளிதல்ல. அங்க போகணும்னா நிறைய தடைகள் வரும். அதை தாண்டி தான் போகணும். ஆனா நல்ல மனசு இருந்தா அப்படியே கதவுகள் திறக்கும். கொஞ்ச நேரத்திலேயே தனிஷ் தூங்கிட்டான். நதியும் தூங்கிட்டாள். அடுத்த நாள் தனிஷ் காட்டுக்குள் இருக்கும் அவனுடைய 3 விலங்கு நண்பர்களை பார்க்க போனான். முயல் சாப்பாட்டு பிரியன், அணில் நகைச்சுவை பண்ணுவான், கிளி சுந்தரி அறிவாளி ஆனால் கிண்டல் பண்ணுவாள். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். தனிஷ், எனக்கு சாக்லேட் எடுத்துட்டு வந்தியா? சாக்லேட் இல்லைன்னா பரவாயில்ல, கேரட் இருக்கா? நான் பசியா இருக்கேன். தனிஷ் சாக்லேட் கேரட் அவங்களுக்கு கொடுத்தான். கிளி சுந்தரி சிரித்தபடியே, தனிஷ், நம்ம எல்லாரும் மந்திர மரத்தை தேடி போலாமா? சரி, வாங்க போகலாம். அந்த மந்திர மரம் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 4 பேரும் காட்டுக்கு நடுவே நடக்க ஆரம்பிச்சாங்க. மந்திர மரத்தை பார்க்கணும்னா 3 சோதனைகள் வரும். அதை தாண்டி தான் மந்திர மரத்தை பார்க்க முடியும். முதல் சோதனை பாம்பு. பாம்பு என சத்தம் போட்டு வழியை மறித்தது. யாரு நீங்க? என் இடத்தை தாண்டி யாரும் போக கூடாது. தனிஷ் ரொம்ப பயந்தான். அப்ப சுந்தரி சொன்னா, யாரும் பயப்படாதீங்க. பாம்பு எலிய விரும்பும். எலிய பிடிச்சு நம்ம பாம்புக்கு தரலாம். அணில் உடனே புதருக்குள் ஓடிப்போய் ஒரு சிறிய எலியை கொண்டு வந்தது. தனிஷ் அதை வாங்கி பாம்பு முன் வைத்தான். என் அம்மா சொல்லியிருக்காங்க, பகிர்ந்து கொள்வது நல்லது. இத நீ சாப்பிடு. பாம்பு சிரித்தது. சிறுவனே, உன் மனசு தூய்மையானது. நீங்க எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லி பாம்பு எல்லாரையும் விட்டுடுச்சு. எல்லாரும் திரும்ப காட்டுக்குள் நடக்க ஆரம்பிச்சாங்க. 2ஆம் சோதனை வந்தது. ஒரு பெரிய குரங்கு கிளையில் இருந்து குதித்து வந்தது. ஆஹா, நீங்க எல்லாரும் யாரு? என்னுடைய பர்மிஷன் இல்லாம இந்த இடத்தை நீங்க கடக்க முடியாது. நாங்க மந்திர மரத்தை பார்க்க போறோம். நான் உங்களோட வரணும், இல்லனா மந்திர மரம் உங்களுக்கு கிடைக்காது. சரி, வாங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்களை சோதனை செய்வேன். என்ன சோதனை? குரங்கு சிரித்தது. ஒரு பிஸ்கட்டை தனிஷுக்கு தந்தது. தனிஷ் அதை வாங்கி யோசித்தான். இந்த பிஸ்கட்ல என்னடா சோதனை? பிஸ்கட்டை சாப்பிடதானே முடியும். தனிஷ் யோசித்தான். எல்லாரும் யோசித்தாங்க. உடனே தனிஷ் அந்த பிஸ்கட்டை பிரிச்சு எல்லாருக்கும் கொடுத்தான். குரங்குக்கும் கொடுத்தான். எல்லாரும் பிஸ்கட்டை சாப்பிடுங்க. குரங்கு தனிஷிடம் கேட்டது, நான் உனக்கு மட்டும்தான் பிஸ்கெட் பந்தேன், நீ எதுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ண? எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, பகிர்ந்து சாப்பிடுவது நல்லது அப்படின்னு. குரங்கு சிரித்தது. சிறுவனே, உன் மனசு பெரிய மனசு, நல்லது. நீ பகிர்ந்தால்தான் இந்த சோதனையை கடக்க முடிந்தது. அடடா, இதுவா சோதனை?
நம்ம ஊர்ல படிக்க சொல்லி எக்ஸாம் பண்ணுவாங்க, இங்க பிஸ்கெட் எக்ஸாம் பண்றாங்க. என்ன லக்குன்னு பாரு நமக்கு. பெரிய சோதனைக்கு சொல்யூஷன் சின்ன விஷயம்தான். எல்லாரும் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சாங்க. குரங்கும் இவங்களோடவே நடக்க ஆரம்பிச்சது. திடீரென ஒரு பெரிய ஆந்தை ஹூ ஹூ என்று சத்தம் போட்டது. எல்லாரும் பயந்தாங்க. நில்லுங்க, மந்திர மரத்துக்கு போகணும்னா என்னோட 2 கேள்விக்கு பதில் சொல்லணும். கரெக்டா பதில் சொன்னாதான் நீங்க இந்த இடத்த கடக்க முடியும். இது என்னடா சோதனை? ஸ்கூல்ல கேள்வி கேட்டாலே பதில் சொல்ல மாட்டோம். இந்த ஆந்தை என்ன கேள்வி கேட்க போதோ தெரியலையே. எல்லாரும் முழிச்சாங்க. ஆந்தை அவங்க கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பித்தது. முதல் கேள்வி, இந்த உலகத்தில் மிக வலிமையானது எது? சிங்கமா, மனிதனா, காற்றா? சிங்கம் தான். சிங்கத்தை யாரும் ஜெயிக்க முடியாது. இல்லை, மனிதன்தான். என் அம்மா தான் அவங்க அன்பு தான் மிக வலிமையானது. அன்பும் நட்பும் தான் உண்மையான வலிமை. முதல் கேள்விக்கு பதில் சரியா சொல்லிட்டீங்க. இப்போ 2ஆம் கேள்வி, எந்த ஒரு பொருளை ஒரு முறை தொலைத்து விட்டால் அதை திரும்ப பெற முடியாது? எல்லாரும் யோசிச்சாங்க. அப்ப தனிஷ் சொன்னான், வாழ்க்கை என்று பதில் சொன்னான். நமக்கு கிடைத்த வாழ்க்கையையும் ஒவ்வொரு மணித்துளி நேரத்தையும் சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அதை வீணாக்கிவிட்டால் வாழ்க்கையும் நேரமும் திரும்ப வராது. ஆந்தை மிகவும் மகிழ்ந்தது. 2ஆம் கேள்விக்கு பதில் சரியா சொல்லிட்டீங்க. உங்களிடம் உண்மையான அன்பும் அறிவும் இருக்கிறது. நீங்க போகலாம். இறுதியில் காட்டுக்கு நடுவுல இருக்கிற மந்திர மரத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். மரம் மெதுவாக கூறியது, நீங்கள் எல்லாரும் சோதனைகளை கடந்து வந்துள்ளீர்கள். பேராசை எதுவும் இல்லாமல் நல்ல மனதுடன் வந்துள்ளீர்கள். என்ன ஆசை வேண்டும் உங்களுக்கு? என் அம்மா எப்போதும் ஹாப்பியா இருக்கணும். என் நண்பர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியோடு இருக்கணும். முயல், அணில், சுந்தரி, குரங்கு எல்லாரும் எங்க நட்பு எப்போதும் ஒன்னா இருக்கணும். எங்க காட்டுல அமைதி நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையான ஆசை கேட்டீர்கள். உங்களுக்கு ஆசிர்வாதம். இனி உங்க நட்பு என்றும் அழியாது. உண்மையானது மந்திர மரத்தில் இல்லை, நம் மனதில்தான் இருக்கிறது. அன்பு, நட்பு, பகிர்வு இவையே வாழ்க்கையை அழகாக்கும். அம்மாவின் அன்பு, பிள்ளையின் பாசம் உலகத்திலேயே மிகப்பெரிய வலிமை. எந்த ஒரு காரியமும் மகிழ்ச்சியாக செய்தால் கடினமான பாதை கூட எளிதாக மாறிவிடும்.